மதுக்கடையில் இரவு 10 மணிக்கு மேலே மூடிட்டு பக்கத்தில் பாரில் விற்கிறது அவங்களுடைய திட்டம். அதான் மூடிட்டாங்களே 10 மணிக்கு மேலே. இல்லை அப்படியுமே வந்து சட்டவிரோதமாக பல இடங்களில் வந்து மதுக்கடை. அது சட்டவிரோதம் இல்லைங்க. நீங்கள் தாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது இரவு 10 மணிக்கு மேலே சாராயம் வீடான்னு. அது எப்படி சட்டவிரோதமாக இருக்க முடியும்? காவல்துறை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற காவல்துறை தானே. சாராய கடையை பாதுகாக்கிறதுக்கு பேர் என்ன? வாட்ச்மேன் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க காவல்துறையெல்லாம். இப்போ உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம்? அடுத்து என்ன? நகைக்கடன் ரத்து, கல்வி கடன். அதான் கூட்டுறவு வங்கியில் இருக்கிற எல்லா திமுக காரங்களுடைய நகையெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்களா? அப்புறம் அது பத்தாதா? அப்போ திமுக மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடல சார், பொதுமக்களும் போட்டிருக்காங்கல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை. பார் தமிழ்நாடு முழுவதும் நான் கேட்குறேன், பார் நடத்த விடுறீங்கல்ல, வேறு கட்சிக்காரன் வேணா நடத்துகிறானா? திமுககாரன் தான் நடத்துவான். போய் பாருங்கள் என்ன அராஜகம் நடக்குது தெரியுமில்ல. இரவு 9:50க்கு கடை சாத்திரம். அப்போ வந்து வாகனம் வந்து நிற்கும். எந்த வாகனம்? சைரன் வாகனம், காவல்துறை வாகனம். இன்ஸ்பெக்டர் உள்ளே உட்காந்துப்பார். இந்த டிரைவர் இருப்பார்ல, ஹார்ட்லி வேலை பார்ப்பார். அவர் தெரியுமில்ல, அது ஹார்ட்லி வேலை என்னன்னு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு கோழிக்கறி வாங்கி கொடுக்குறது, ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்குறது, இன்ஸ்பெக்டர் நைட்டுக்கு சரக்கு அடித்தா அதை போய் வாங்கி கொடுக்குறது, கடைக்கு கடை வசூல் போட்டு இரவு கட்டிங்கில் இவரும் கும்மாலம் அடிக்கிறது. இதுதான் ஹார்ட்லி முறைங்கிறது. அந்த அவர் குழந்தைங்கள்லாம் இருக்குங்களா, அதை கொண்டே பள்ளிக்கூடத்தில் விடுறது. இரவு 10 மணிக்கு மேலே சாராய கடைக்கிட்ட பாதுகாப்பு என்னத்துக்கு சொல்லுங்கள் பாப்பா. நான் வேணா நீங்கள் கரெக்டாக மூடுறாங்கன்னு செக் பண்ண போயிருப்பாங்க சார். அப்போ 11 மணிக்கு அதே செக்கிங்கில் போயிருப்பாங்க சார். அதிகாலை 3 மணிக்கு அவ்வளோ நேரம் போதா சார்? உங்களுக்கு சொல்ல வாங்க. ஏன் 5 மணிக்கே தமிழை குடிச்சுட்டு குப்பரிக்க கிடக்குறான். நாம போய் விடிஞ்சிச்சா எதனா விடிஞ்சிச்சா? இப்போ தாப்பா இருட்டே ஆகிருக்குங்கிறான். 5:30 மணிக்கு நீ அப்படி பார்த்தா நில தெளிஞ்சு. ஏன் அவன் 5 மணிக்கே மயக்கமாக தான் கிடக்கிறான். தமிழர்களை குடிக்க வைத்த பெருமை இந்த தரிகட்ட திருட்டு மாடல் ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அப்புறப்படுத்த வேண்டியது அன்றாட அவசியமான அன்றாடங்காட்சி மக்களின் தேவை. இனி விட்ட நாதி இல்லை. எங்கள் தலைவரை விட்டால் வேற கதியும் இல்லை. ஆக விஜய் என்கிற மாபெரும் சீமான் ஒரு மாற்றா இருக்காரு சார். அவர் யாரு? நாம் புதுசாக என்னங்க புதுசாக நீங்கள் வேற பேசிக்கிட்டு களத்தில் இல்லாதவங்களை பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க. வேற கேள்வி கேளுங்க.